வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த கிளாஸில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு தான். நம்ம தாம்பு ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஹார்ட் ஷேப்பில் போட்டு காமிக்கிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் இந்த ஹார்ட் ஷேப்பில் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். டிசைனில் அப்படி டேரெக்டாக போட ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஒரு லாக் செயின் போட்டுட்டு அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். நான் அவுட்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் எப்படி போகிறதுன்னு சொல்லித்தரேன். அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே பாதியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். லென்த்தை எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு லாங் செயின் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் லென்த்தை லாங் செயினை எடுத்துக்கோங்க. நம்ம லாக் செயின் போடும்போது மட்டும் சின்ன செயினாக போடுங்க. பக்கத்துலேயே ஒரு செயின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு போடும்போது ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, இந்த செயினோடைய மிடில் தான் நம்ம செயின் கொடுக்கணும். பாருங்கள், இந்த செயினோடைய மிடில், இந்த செயினோடைய மிடில் இப்படி கிட்ட நெருக்கமாக கொடுங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் ஸ்டிச்சு. நம்ம லாக் செயின் கொடுக்கும்போது மட்டும் சின்னதாக கொடுங்க, ரொம்ப லென்த் இல்லாமல் சின்னதாக கொடுங்க. இப்படி செயினோடைய மிடில் எப்படி கொடுத்துட்டு வரோம், நம்ம இப்படி நெருக்கமாக கொடுத்துட்டு வரோம். நம்ம இங்கே முடிக்கும் போது அவுட்லைன் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில் நம்ம ஒரு லாக் செயின் கொடுத்து தான் முடிக்கணும். அப்புறம் பக்கத்தில் ஒரு செயின், அதோடைய மிடியில் நம்ம அப்படியே கொடுத்துட்டு வரணும். அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு. நீங்கள் மிடில் கொடுத்தா தான் அந்த ஸ்டிச்சு வந்து பார்க்க அழகாக தெரியும். நம்ம தாம்பு ஸ்டிச் மாதிரி அங்கங்கே கொடுத்தோன்னா அந்த ஸ்டிச்சு தெரியவே தெரியாது. கரெக்டாக அது மிடில்லே நம்ம கொடுத்துட்டு வரணும். நான் உங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சைட் நம்ம போடலாம். வெளியிலேருந்து எடுத்துக்கோங்க. லாங் செயின், ஷார்ட்டிங்க இங்கே பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கிராஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் நமக்கு லைன். அந்த செயினோடைய மிடில் இப்படி தான் போட்டுட்டு போனோம். இந்த ஸ்டிச்சில் கொஞ்சம் பெரிய டிசைனே எடுத்து பண்ணுங்கள். அப்போ நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும், ஸ்பீடும் நமக்கு வரும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணோன்னா யூடியூப் பார்த்து போடுறவங்க நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம் தான் நமக்கு நல்லா வரும். இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக இன்னொரு அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். சுற்றி அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துடலாம். யூடியூப் பார்த்து போடுறங்க. உங்கள் ஒர்க்கை நீங்கள் சென்ட் பண்ணால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப்புடைய குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்து போடுறவங்க, யூடியூப் மட்டும் பார்த்து போடுறவங்க நீங்கள் லைனாக போட்டு வாங்க. ஃபுல்லாக ஆல்பம் மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம். நீங்கள் போடுற ஒர்க்கை வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சுற்றி நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு வந்துடலாம்.
டிசைன் இது கொஞ்சம் பெரிய டிசைனாக எடுத்து நல்லா பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.